காலை வணக்கம். சிக்கன் கட்லெட் வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் 400 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அது கூட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். சிக்கனை வேக வச்ச டைமில் குக்கரில் பொட்டேட்டோவும் பாயில் பண்ண வச்சுக்கிட்டேன். இப்போது சிக்கன் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இதை ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக கிடையாது, இப்படி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கட்லெட்டுக்கு தேவையான ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறமா கருவேப்பிலை, மல்லி இலை, பாயில் பண்ணி வச்சுருக்கேன், பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கட்லெட்டில் கோட் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சு அதில் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து கூடவே கருவேப்பிலை, மல்லி இலையும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், தேவையான அளவு கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ இது கூடவே நாம் ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சுருக்கல கடலை மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோவை நான் எடுக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து நம்மளோட தேவையான சைஸுக்கு அதை பால்ஸ் பிடிச்சிக்கிட்டு தட்டையாக வேணும்னா தட்டையாக, ஸ்கொயராக வேணும்னா ஸ்கொயராக நமக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு கலக்கி வச்சுருக்கிற எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன், ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுத்துருக்கேன். ஃப்ரை பேனில் ஆயில் வச்சு அது சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கட்லெட்டை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கருக விடாமல் மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கெச்சப்பும் வச்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு சைடு நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இப்போ திருப்பி போடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா கருகாமல் உள்ளே நல்லாவே ஃப்ரை ஆகி எடுத்துக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் வீட்டிலேயே கட்லெட் ரெடி பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களோட ஃபேவரட் கட்லெட் என்னது, சிக்கன் கட்லெட்டா, வெஜிடபிள் கட்லெட்டா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போது வீட்டிலே செஞ்ச டேஸ்டியான, ஹெல்த்தியான, எம்மியான சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.